அடுத்து நம்ம பார்க்க போற 2 விஷயம் மாற்றுத்திறனாளி நலன் மற்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. இதுக்காக அதாவது மாற்றுத்திறனாளி நலனுக்காகவே 485 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஏஐ சார்ந்த நவீன உபகரணங்கள் வாங்குறதுக்காக மட்டுமே 50% இருந்து 30,000 வரை நிதி அரசு சார்பா கொடுக்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் இந்த மாவட்டத்தில் ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்காக நம்பிக்கை இல்லம் அமைக்கிறதுக்காக 4 கோடி நிதி செலவிடப்பட்டிருக்கு. இதுதான் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரசு கொண்டு வந்த ஒரு சில திட்டங்கள். அடுத்ததான் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடுக்காக 1051 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல மாநிலம் முழுவதும் 10 சிறப்பு ஒலிம்பிக் மையங்கள் அமைக்கிறதுக்காக 50 கோடி ரூபாய் நிதி, 8லேருந்து 12 வயது உட்பட்ட மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களை சூஸ் பண்ணி விளையாட்டுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படும். இதுக்காக 5 கோடி நிதி, 500 வீரர்களுக்கு நிதியுதவி அப்படின்ற பேரில் 22 கோடி நிதி, ஒவ்வொரு கிராமத்திலையும் விளையாட்டு போட்டிகள் நடத்துக்கிறதுக்காக 42 கோடி நிதி, தமிழ்நாடு உடற்கல்வி கட்டமைப்புக்காக 2 கோடி நிதி, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது பிடி பீரியட் அப்படின்னு நடக்கும்ல, அது ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி இதில் சிறிய உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு வளாகம் இதெல்லாம் உருவாக்கப்படும். இதுக்காக தான் இந்த 1051 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்மணி அப்படின்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.